அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா, சூரியனானவர் ஸ்திர ராசிகளில் பிரவேசிக்கும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விஷ்ணுவை தரிசனம் செய்து அவர்களுடைய அருளை பெறுவதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்திர ராசியில் பிரவேசிக்கும் காலம் என்ன? சூரியன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் காலம், சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் காலம், சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கும் காலம், சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கும் காலம். இந்த முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது மாத கணக்கில் சொல்லணும் அப்படின்னாக்கா வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி மற்றும் மாசி 1ஆம் தேதி தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விஷ்ணுவோட ஆலயங்களுக்கு சென்று அவரை 27 முறை வலம் வந்து அவரை பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு உண்டான பலன் நன்றாக கிடைக்கிறது. 27 முறைன்றது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. அதனால் 27 முறை வலம் வருவதுன்றது சால சிறந்தது. முடிந்தவர்கள் கோவில் சென்று பிரார்த்தனையை முன்வையுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலேயே விஷ்ணு வழிபாடுன்றது செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது பார்த்திங்கன்னா 10 ஏகாதசிக்கு சமம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. எனவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வருடத்துக்கு 4 முறை வரக்கூடியது. 12 மாதமும் 3 விதமாக பிரிக்கப்பட்டது. ஷட தீதி, விஷ்ணுபதி புண்ணிய காலம், விஷு காலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டது. ஒரு 4 மாதம் பிரம்மாவிற்கும், 4 மாதம் சிவனுக்கும், 4 மாதம் விஷ்ணுவுக்கும் கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலமான ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தட்சிணாயன காலங்களில் வருகிறது. அதுவும் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் ஆவணி 1ஆம் தேதி வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த நாளாக இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனானவர் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு ஆடி 32 பயிற்சி ஆகிறார். அப்படின்றப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதி. ஸோ இந்த நாள், அதாவது சிம்ம ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கும் நாளான இந்த நாள் ஆடி 32 ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு சூரியனானவர் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ ஆகஸ்ட் 17 காலையில் 6 மணிக்கு அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் சென்று விஷ்ணுவை வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் ஆலயம் சென்று வழிபடுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு 1/2 மணி நேரம் பூஜை செய்து உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எதனா ஒரு கோரிக்கைகள் முன்வைங்க. எல்லா கோரிக்கைகளும் விட எது பர்டிகுலராக இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயங்களை முன்வைத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வருஷத்தில் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த 4 நாட்கள்லேயும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் முடியும். முக்கியமாக பெருமாளை வழிபடுவார்கள் இந்த 4 நாட்களை தவறாமல் நீங்கள் பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேறும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.